ஏற்கனவே நீங்க அவரை அடிச்சு நடந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? இப்போ திரும்பவும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அசோக், இனி பேச ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னதுதான். அசோக், அசோக் கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்க அசோக், ப்ளீஸ். அசோக், அசோக், அசோக். மகா நில்லு. அவன் போனா போகட்டும், நாமள அவனான்னு பாத்துரலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அசோக் போய் என் அப்பா அம்மா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவமானம் தாங்க முடியாம என் அப்பா அம்மா தூக்கு மாட்டி செத்துருவாங்க. உன்னோட கோபத்தால கஷ்டப்பட போறது நானும் என் குடும்பமும் மட்டும்தான். அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேல்ல நீ? நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா அசோக் கிட்ட பேசி இப்படியாவது சமாதானப்படுத்திருக்கலாம். மகா என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. ஐயோ, இவனா வந்து அட்வைஸ் பண்ணி உயிரெடுப்பானே? இதுக்கு அந்த விஷமே பரவாயில்ல. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே. என்னாச்சு உனக்கு? ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலா? என்ன சிக்கல்? உனக்கா? எனக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்ற ப்ரோ? டேய், லூசாடா நீ? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட மூளையா இல்லையா? இல்ல கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. டேய், எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டியாடா நீ? ஆமா, உன்னை யாரா இந்த வேலையை பார்க்க சொன்னது? உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை ஏன்டா பாக்குற? உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இந்த லட்சணத்துல நீ நாட்டாம வேலையெல்லாம் பார்க்க போறியா? நீ என்ன பெரிய புத்திசாலியா? இந்த அசோக் மிரட்டுறதுக்குலாம் எனக்கு தெரியாதா? நான் நினைச்சிருந்தேன்னா அவனை அடிச்சு ஓட விட்டுருப்பேன். ஆனா அது ஐசு குடும்பத்தை பாதிச்சிரும். அவங்க அப்பா அம்மால உயிரே விட்டுருவாங்க. ஐசு நொந்தே போயிருவா. அதனால தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா நீ நடுவுல புந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டியே. ஐயோ, இனி அசோக் என்ன பண்ண போறானே தெரியலையே. இப்படி பண்ணிட்டு வந்துட்டியடா. அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன். உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். கிழிச்ச. முதல்ல நல்லதுன்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சது பூரா பிசினஸ் 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 பிசினஸ். உனக்கு தான் பொண்ணுங்கன்னா சுத்தமாவே பிடிக்காது. இந்த பாசம் அன்பு காதெல்லாம் உனக்கு சுட்டு போட்டா கூட வராது. நீ ஒரு மிஷின் தானே? நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி நீ ஒரு மிஷின் தானே? நீ எனக்கு நல்லது சரியா? இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி தொலைப்பந்தா உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்றது இல்ல. பெரிய இவன் மாதிரி எனக்கே தெரியாம ஐசு என்கிட்ட சேர்த்து வைக்க பாக்குறியா? ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? சும்மா இருந்த அசோக்க சொல்லி விட்டு வந்துட்ட. இப்ப அவன் என்ன பண்ணுவானே தெரியலையே. ஐசுக்கு தெரிஞ்சா பயந்துருவாளே. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பிரச்சனைய நானே ஸ்மூத்தா முடிச்சிருப்பேன். ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. இனி வாழ்க்கையில நான் ஐசு கூட சேர முடியாத மாதிரி பண்ணிட்டியே. அன்னைக்கே நான் விஷம் குடிச்சு செத்து தொலைஞ்சிருப்பேன். கொலைக்க வச்சு இப்ப அணுவணுவே நான் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ச்சே! உனக்கு மாப்பிள்ளை பார்த்தது, பத்திரிக்கை அடிச்சதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல ஐசு. நீ மனசு வச்சினா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேரலாம். விஜய், விஜய் நில்லு.
விஜய் சொன்னா கேளு விஜய். ஐயோ, விஜய் மறுபடியும் வந்துட்டாரா? ஐயோ கடவுளே. விஜய் சாப்பிடு வா. சத்தம் கேட்டு விஜய் தான் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டியாக்கா? எனக்கு எல்லாமே தெரியும்க்கா. அக்கா கவலைப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுறக்கா? நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராம பார்த்து பார்த்து வளர்த்தவ நீ. இப்போ நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? எதுக்காகவும் அழாதக்கா. உனக்கு நான் இருக்கேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எப்படி கல்யாணத்தை நிறுத்துறது? அம்மா அப்பா கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறது? தெரியலையேடி. ஆனா ஏதாவது பண்ணியே ஆகணும். இவன் வேற சும்மா கால் பண்ணிக்கிட்டு. என்ன கட் பண்றா? யாருக்கா போன்ல? ஏய், அந்த விக்ரம் தாண்டி கால் பண்றான். இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குனதே அவன்தான். போனை கட் பண்ண திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான். அக்கா எடுத்து பேசுக்கா. அட்லீஸ்ட் என்ன சொல்றாருன்னாவது கேப்போமே. அப்படின்ற? ஏய், எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்க? கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு. இதுக்கு மேல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அதான் மொத்தமா எல்லாத்தையும் செதைச்சிட்டல. இத பாரு, சும்மா கத்தாத. என்ன மிஸ்டேக் ஏன் மேலதான். ஓகே, இதோ பாரு, நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். தப்ப சரி பண்ண போறியா? அப்படி என்ன பண்ணுவ? உங்க அக்காவை கூட்டிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வா, அங்க வச்சு நான் சொல்றேன். அக்காவா? ஆமா. அக்காவை நான் எதுக்கு கோயிலுக்குலாம் கூட்டிட்டு வரணும்? சி, எல்லா முடிவையும் நாமளே எடுத்தா எப்படி சரியாகும்? சம்பந்தப்பட்டது ஓ அக்கா தானே, அதுதான் அவங்களே கூப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. நான் என் அக்காவை கோயிலுக்குலாம் கூட்டிட்டு வர மாட்டேன். இதோ பாரு மகா,
உனக்கு உன் அக்கா நல்லா இருக்கணுமா வேணாமா? விஜய் கூட அவ ஒண்ணு சேரணும்னு நீ நினைச்சா உங்க அக்காவை நீ நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வா. இல்ல உங்க அக்காவை வாழ்க்கை வீணா போகணும்னு நினைச்சா நீ கூட்டிட்டு வரவே தேவையில்லை. சரி, ஓகே, இவ்வளவு சொல்ற, கூட்டிட்டு வரேன். அக்கா, விக்ரம் என்ன சொன்னாரு? அக்காவை நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு. எதுக்கு? விஜயையும் அக்காவையும் எப்படி சேர்த்து வைக்கணும்னு பேசணுங்கிறதுக்காக. விக்ரம் சொல்றத நம்பி அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறதா வேண்டாமான்னு எனக்கு ரொம்ப யோசனையாவே இருக்குடி. அக்கா, நமக்கு விக்ரம் சொல்றத கேக்குறத தவிர இப்ப நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நாளைக்கு நாம எல்லாரும் கோயிலுக்கு போலாம்க்கா. விக்ரம் என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே. ஆமா, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு ஐசுவ கோயில் கூட்டிட்டு வர சொல்ற? உன்னையும் தான் அங்க வர சொல்றேன். நானுமா? எதுக்கு சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சு பஞ்சாயத்து பண்ண போறியா? ப்ரோ, பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் இல்ல. எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சா அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு அவ பயப்படுறா. அதுதான் இப்ப பிரச்சனை. இது வரைக்கும் நீ பண்ணது எதுவுமே பத்தாதா? கடைசியா என்னோட லவ்வ ஊத்தி மூடணும்னு பிளான் பண்ணிட்டேன். இப்ப எதுக்கு எங்களை கோயிலுக்கு வர சொல்ற? உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. எது? கல்யாணமா? ஆமா, கல்யாணம் நடக்கலன்னு தானே நீ விஷம் குடிச்ச. அத நாளைக்கு நான் நடத்தி காட்டுறேன். நீ என்ன முட்டாளா ப்ரோ? இத்தனை நாள் கல்யாணம் பண்ண தெரியாம அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தோமா நாங்க? கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இங்க பாரு, நீ தேவையில்லாம அந்த அசோக தூண்டி விட்டு எல்லாத்தையும் கெடுத்ததுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நீ ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கு போயிட்டீனா? ப்ரோ, சொன்னா கேளு. ஐசி என்னோட பைக்ல கூட ஏற மாட்டான். இதுல எப்படி ப்ரோ தாலி கட்டலாம் ஒத்துக்குவா? எந்த காலத்திலுமே அவ அப்பா அம்மா விட்டுட்டு அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. டேய், அவ சம்மதத்தை யாரு கேட்டா? புரியல. நாளைக்கு மகா ஐஸ்வர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வருவா. நீ டக்குன்னு அவ கழுத்துல தாலி கட்டிரு. எது? ஃபோர்ஸ் பண்ணியா? ப்ரோ, நீ எல்லாம் மனுஷன் தானா? உன்னோட முட்டாள்தனத்துக்குள்ள ஒரு அளவே இல்லையா? ப்ரோ, ஐசு பாவம் ப்ரோ. அவ என்ன பத்தி என்ன நினைப்பா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். அவளோட பர்மிஷன் இல்லாம எங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. டேய், பெர்மிஷன் கேக்குறதுக்குலாம் இங்க டைம் இல்ல, புரியுதா? கொஞ்சம் விட்டு அந்த அசோக்கே அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் உன் கல்யாணம் நடந்தே ஆகணும். நாளைக்கு நீ ஐஷு கழுத்துல தாலி கட்டுற. எப்பா சாமி, என்ன ஆளை விட்டுரு. உன் அதிரடி ஆக்ஷன்லாம் உன் பிசினஸோட வச்சுக்க. என்னோட வாழ்க்கையில தேவையில்லாம பில்டர்ஸர் வச்சு நசுக்கி விட்டுறாத. நீ உன்னோட வேலையை பாரு, என்னோட லவ் நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து கிழிச்சத நானும் பார்த்துக்கிட்டானே இருந்தேன். பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாம விஷம் குடிச்சவன் தானடா நீ. பெருசா பேச வந்துட்டான். இத பாரு விஜய், இப்படியே இதை விட்டேன்னு வச்சுக்கோ, அசோக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது ஷுவர். அப்புறம் மறுபடியும் நீ சூசைட் அட்டன் பண்றதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு நீ ஐஷு கழுத்துல தாலி கட்ட ரெடியா இரு. நீ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? இது ஆபத்தான விளையாட்டு. நீ சொல்றது மட்டும் நடந்துச்சு என்ன, ஐஷோட அப்பா அம்மா தூக்குல தொங்கிருவாங்க, அதானே சொல்ல வர? இந்த லவ்வுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் பண்ற பிளாக்மெயில் இது மட்டும்தான். சும்மா பில்டப் கொடுப்பாங்க. தாலியை கட்டி அவங்க முன்னாடி மாலையும் கழுத்துமா நின்னீங்கன்னா வேற வழி இல்லாம ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடதான் செய்வாங்க. அப்படி இல்லையா, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையோட போனேன்னு வச்சுக்கோ, பேர குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல மன்னிச்சு உங்களை ஏத்துக்க போறாங்க. தட்ஸ் ஆல். ப்ரோ, நீ சும்மா இந்த குடுகுடுப்ப மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. போடா சும்மா. பெரிய பிரச்சனையாயிரு. இத பார், உனக்கு ஐஸ்வர்யா வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா அதுக்காக நிறுத்து. நீ இத பாரு, அந்த மகா மாதிரி கண்டதையும் பேசி என்ன குழப்பாத. நாளைக்கு காலையில நீயும் அந்த ஐஸ்வர்யாவும் புருஷன் பொண்டாட்டி. அதுக்கு நான் தான் கேரண்டி. இதெல்லாம் நடக்கவே நடக்காது ப்ரோ, நடக்காது. டேய் விஜய்,
ஜிகே குரூப் கம்பெனியோட எம்டி. 1000 பேரை கைட் பண்ற எனக்கு இந்த சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாதா? ஆ? நீ அமைதியா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். விக்ரம் விக்ரம் டேய் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? ஐயோ இருக்கிற பிரச்சனை இவன் வேற. டைம் ஆச்சு, ஆளவே காணும். இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். மகா, எனக்கு என்னமோ இவரை மீட் பண்றது சரியா வரும்னு தோணல. அக்கா என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே. பேசி பார்க்காமலே எதுக்கு நெகட்டிவா யோசிக்கணும்? அக்கா நீ அமைதியா இருக்கா, நான் பாத்துக்கிறேன். ம், வா வா வா. வா வா. விக்ரம், ஆ, வந்துட்டியா? என்ன 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? சரி சொல்லுங்க, எங்களை எதுக்கு வர சொன்னீங்க?